ஸ்ரீ அம்மன் எலக்ட்ரிக்கல்ஸ் ரீவைண்டிங் ஒர்க்ஸ். இந்த மோட்டார் 20 HP 3 பேஸ் இண்டக்ஷனல் மில் மோட்டார். இந்த மோட்டார் ரீவைண்டிங்க்கு வந்திருக்கு. ரீவைண்டிங் பண்ணுறோம். இந்த ரீவைண்டிங் பண்ணுறதுல ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி உள்ள காயிலை பிரிச்சுட்டோம். காயில் ஒவ்வொரு காயிலும் பார்த்திங்கன்னா ரீவைண்டிங் சிறப்பாக சுற்றி வச்சுருக்கோம். காயில் இறக்கிட்டுருக்கோம். காயில் ஒவ்வொரு காயிலும் வெயிட்டு போட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது என்ன இருக்குதுன்னு கேஜ் பார்த்து கம்பி 4 கம்பி உள்ளது. 4 கேஜ் உங்களுக்கு 20 21 2 19 2 4 கம்பியாக வரும். அந்த உள்ள பேப்பர் பார்த்திங்கன்னா பூராமே குவாலிட்டியாக நம்ம எஃப் கிளாஸ் பேப்பர் தான் போட்டிருக்கோம். எஃப் கிளாஸ் பேப்பர் தான் போட்டிருக்கோம். அந்த மொத்தம் வெயிட்டு உங்களுக்கு 10 கிலோ 12 கிலோ வந்துடும். உங்களுக்கு மொத்த வெயிட் ஆமாம். இது ஒவ்வொரு கேஜுமே நல்லா அந்த காயில் இறக்குறது பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் உள்ளே வச்சுருக்கோம். அந்த பேப்பர் உள்ளே வச்சுருக்க பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பேப்பர். 7mm எஃப் கிளாஸ் பேப்பர் கரெக்டாக கம்பெனி மோட்டர்னால காப்பர் கரெக்டாக இத்தனை காப்பர் தான், இத்தனை ஒரு கம்பி கூட உள்ளே போகாது. அந்த கேஜில் இருக்கிறது ஒரிஜினல் வைண்டிங் பிடிச்சது 2வது தான் நம்ம பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ ரீவைண்டிங் இப்போ தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நம்ம பண்ணியிருக்கோம். வேறு மோட்டர்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம். இது இப்போ சிறப்பாக ஏற்கனவே 2 கம்பெனியில் 2 மோட்டர் நம்ம இந்த வாடிக்கையாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுவும் பிளாஸ்டிக் கம்பெனி உள்ள மோட்டர் தான். பிளாஸ்டிக் கம்பெனியே நமக்கு 4 கம்பெனி வரைக்கும் நம்மக்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க. அது மாதிரி பிளாஸ்டிக் கம்பெனி 15 HP 10 HP 20 HP இந்த மாதிரி பிளாஸ்டிக் கம்பெனி ஓடும். துவர மில்லு நம்ம பருப்பு மில்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்லரில் 15 HP 20 HP அல்லர் மோட்டரும் வரும். அல்லர் மோட்டரும் இதே மாதிரி ஒயிட் டைப் மோட்டரும் வரும். ஒயிட் டைப் மோட்ரு இது 3 பேஸ் எல்லாமே 6 உள்ள சாட்ரு தான். ஆமாம், ஆயில் சாட்ரு உள்ளது தான். இதுவெல்லாம் ஆயில் சாட்ரு உள்ளது. ஆயில் இது பண்ணுறது ஆயில் சாட்ரு உள்ளது. ஆயில் சாட்ரு உள்ளது. இது எல்லாமே பண்ணியிருக்கோம். பண்ணி க்ளீனாக ரீவைண்டிங் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். காயில் மொத்தம் சுற்றியாச்சு. ஒரு காயில் வெயிட்டு போட்டு சுற்றி வச்சுருவோம். சுற்றி போட்டு வெயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா மெத்தடுமே பார்ப்போம். பார்த்து எல்லாம் காயெல்லாம் இறக்கிட்டோம். அடுத்து சுற்றி காயில் இறக்கி முடிச்சுட்டு ஒரு காயில் 2 காயில் தான் இருக்குது. அது காயில் இறக்கிட்டோம்னா ஃபினிஷிங் ஒர்க்கு அப்புறம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வயரை ஒன்றோட வச்சு பேப்பர்லாம் வச்சு வெட்டி முடிச்சுட்டு எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுப்போம். அது மாதிரி இருந்தால் உங்கள் ஸ்ரீ அம்மன் எலக்ட்ரிக்கல்ஸ் ரீவைண்டிங் ஒர்க்கு 6 HP மோட்டர்லேருந்து 50 HP மோட்டர் வரைக்கும் ரீவைண்டிங் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ஜெயக்குமார். ஸ்ரீ அம்மன்